الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من جاء بالحسنة فله عشر أمثالها ومن جاء بالسيئة فلا يجزى إلا مثلها وهم لا يظلمون. صدق الله مولانا العلي العظيم. وعن عدي بن حاتم رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: ما منكم من أحد إلا سيكلمه ربه وليس بينه وبينه ترجمان فينظر أيمن منه فلا يرى إلا ما قدم وينظر أشأم منه فلا يرى إلا ما قدم وينظر بين يديه فلا يرى إلا النار تلقاء وجهه فاتقوا النار ولو بشق تمرة. رواه البخاري. புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா கொண்டு அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து அல்லாஹ்வினால் விலக்கப்பட்டவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலாக அடியேனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய சொற்ப கால வாழ்க்கையிலே மனிதர்கள் பல்வேறு பட்ட பிரச்சினைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், கவலைகள், யாரை பார்த்தாலும் ஏதாவது மனசுள்ளுக்கு ஒரு பெரிய சும, ஒரு பெரிய ஒரு பாரம், பொருளாதார பிரச்சனை, கடனுடைய பிரச்சனை, குமரு காரியம் முடிஞ்சு போவலன்ற பிரச்சனை, கல்யாணம் முடிச்சு பல வருஷம் புள்ள இல்லைன்ற பிரச்சனை, புள்ளேல் கட்டுப்பாடு இல்லாம பேத்திட்டாங்கன்ற பிரச்சனை. மேலானவர்களே, வியாபார ஸ்தலங்கள் நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு போகுது என்று சொல்லக்கூடிய பிரச்சனை, இப்படி நோய் நொம்பலங்களுடைய பிரச்சனை, யாரை பார்த்தாலும் பல்வேறு பட்ட பல சோழிகளையும் பிரச்சனைகளையும் சுமைகளையும் உள்ளங்கள்ல சுமந்தவர்களாக, வெளியில சிரித்தாலும் உள்ளத்திலே பெரிய பாரங்களோடு மக்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த பிரச்சனைகள், இந்த நெருக்கடிகள், இந்த கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் நீங்குவதற்காக, இந்த பிரச்சனைகளை ஒரே அடியாக லேசாக்கி சுமூகமான, சந்தோஷமான, வெற்றியான ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் என்று சொல்வதற்காக ஏதாவது ஒரு துஆ இருக்குதா? ஏதாவது ஒரு அமல் இருக்குதா? ஏதாவது ஒரு முயற்சி இருக்குதா என்று சொல்லி யாராவது ஏதாவது என்று சொல்லி கொடுத்தா உடனே மக்கள் அதை எடுத்து நடக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரச்சனை என்று சொன்னால் ஒரு மிக பெரும் ஒரு பிரச்சனை முன்னால் இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கட்டாயம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல, இதெல்லாம் லேசானவைகள். உண்மையான பிரச்சனையை கண்ணால் கண்டுவிட்டால் இந்த போலி பிரச்சனைகள் எல்லாம் மறைந்துவிடும். அது என்ன பிரச்சனை தெரியுமா? அதுதான் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 23 வருஷ காலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துடைய காலத்தில் முதலாவது வஹி இறங்கிய குர்ஆனுடைய ஆயத் என்ன என்று மஜ்மால கேட்டா எல்லாரும் பதில் சொல்லுவாங்க, சூரத்துல் அலக்குடைய இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று சொல்லி இறங்கின 5 ஆரம்ப ஆயத்துகள் சூரத்துல் அலக்குடைய. சரி, குர்ஆனுடைய கடைசி ஆயத் என்ன? அந்த கடைசி ஆயத் பிரச்சனை வரக்கூடிய சரியான அந்த தினத்தை உணர்த்துகிறது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து பக்ராவிலே சொல்லி காட்டுகிறான். வத்தகூ
யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். மக்களே, பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு நாள் வரப்போகிறது, அது தான் கியாமத்துடைய நாள். அந்த நாளிலே நீங்க எல்லாரும் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், இங்க எல்லாரும் அல்லாஹ்வின் சன்னிதானத்தை நோக்கி புறப்பட போகிறீர்கள். அல்லாஹ்க்கு முன்னால வந்து தான் ஆகணும், அல்லாஹ்வை சந்திச்சு தான் ஆகணும். சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும், மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் குறிப்பாக சொல்றான், வக்ஷௌ யௌமா, ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், கியாமத்துடைய நாள். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும், மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், கியாமத்துடைய நாள் இருக்கிறது, அது திடுக்கூற செய்யக்கூடிய நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா ரசூலல்லாஹ் யௌம தரவுனஹா, அந்த நாளையில நீங்க பாப்பீங்க மக்களை, தஸ்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் குழந்தைக்கு பாலூட்டுவதை மறந்து விடுவார்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா ரசூலல்லாஹ் நீங்க பாப்பீங்க, வததஉ குல்லு ذات حمل حملها, கர்ப்பிணி தாய்மார்கள் கர்ப்பத்தை கலைத்து விடுவார்கள். வதரன்னாஸ சுகாரா, மக்கள் எல்லாம் போதை பிடித்தவர்களை போல வாய் ஒளறுவார்கள், தடுமாறுவார்கள். வமாஹும் பிசுகாரா, அவர்களுக்கு போதை கிடையாது. வலாகின்ன அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய கடினமான அஸாபை கண்டு மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, பிரச்சனைக்கு தீர்வு தேடியே மரணத்தை சந்தித்து விடுகிறோம். பிரச்சனைக்கு முடிவு கண்டவர்கள் உலகத்திலே யாரும் கிடையாது. உலக வாழ்க்கை என்று சொன்னால் பல்வேறு பட்ட பிரச்சனைகளும் சூழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் உண்மையான பிரச்சனை, வெற்றி என்று சொன்னால் வெற்றி, தோல்வி என்று சொன்னால் தோல்வி கியாமத்துடைய நாள். முதலாவது சூர் ஊதப்பட்டால் உலகத்தை அல்லாஹ் அழிச்சிடுவான். இரண்டாவது சூர் ஊதப்பட்டால் வனுஃபிக ஃபிஸ்ஸூர், இரண்டாவது சூர் ஊதப்பட்டு விட்டால் ஃபஇதாஹும் மினல் அஜ்தாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன், மக்கள் எல்லாரும் அவரவர்கள் மரணித்த இடங்களிலே இருந்து ஒருவரை அடுத்து ஒருவராக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு எழும்பி எழும்பி வருவார்கள். மேலானவர்களே, இந்த உடலை தாயுடைய கற்பத்திலே 9 மாதங்களிலே படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் விந்து தொலியாக, இரத்த கட்டியாக, சதை கட்டியாக என்று மாத்தி மாத்தி படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கியாமத்துடைய நாளில ஒவ்வொரு மனிதர்களையும் அப்பப்போது அங்கங்க படைச்சு படைச்சு அல்லாஹ் எழுப்பாட்டுவான். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு எல்லோரும் வருவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மக்கள் சொல்லிக் கொண்டே வருவார்களாம். ஆலூ யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா, கபர்களிலே நாம் தூங்கிக் கொண்டிருந்தோம், யார் எங்களை எழுப்பாட்டினார்கள் கியாமத்துடைய நாளைக்காக? இன் கானத் இல்லா ஸைஹதன் வாஹிததன், அல்லாஹ் சொல்றான், சூர் ஊதக்கூடிய ஒரே ஒரு சத்தம் தான் கேட்கும். அந்த ஒரு சத்தம் கேட்டுவிட்டால் மேலானவர்களே, அல்லாஹ் சொல்றான், ஃபஇதாஹும் ஜமீஉன் லதைனா முஹ்தரூன், எல்லோரும் எங்களுக்கு முன்னால வந்துடுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் உலகத்திலே வாழும் கடைசி மனிதர் வரைக்கும் வாழக்கூடிய அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய முன்னால வந்துடுவாங்க. பயங்கரமான நாள் கியாமத்துடைய நாள். லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ, குழந்தைக்கு பெற்றோர்களால் கூலி கொடுக்க முடியாது.
பெற்றோர்களுக்கு குழந்தைகளால் கூலி கொடுக்க முடியாது. யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், சொத்து செல்வம் பிரயோஜனம் கொடுக்க மாட்டாது, அவர்களுடைய குழந்தைகள் பிரயோஜனம் கொடுக்க மாட்டார்கள். அந்த நாள் இருக்கிறது. யௌம யஜஅலுல் வில்தான ஷீபா, சின்ன புள்ளைகளுடைய முடிகள் கூட நரைத்துவிடும், பழுத்துவிடும். அப்படிப்பட்ட பயங்கரமான நாள் கயாமத்துடைய நாள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 50,000 வருஷம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 50,000 சனா, 50,000 வருஷம். உலகத்துல வாழ்க்கையில கியாமத்துடைய நாள்ல ஒரு நாள், கியாமத்துடைய நாட்கள் அல்ல, மறுமையின் நாட்கள் அல்ல, மறுமையின் ஒரு நாள், கியாமத்துடைய நாள், யௌம், ஒரு நாள் இருக்கிறது. அந்த ஒரு நாள் எவ்வளவு விசாலமான நாள் தெரியுமா? உலகத்துல நீங்க கணக்கு போடக்கூடிய 50,000 வருஷங்களுக்கு சமமானது. நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். 50 வருஷங்கள் அல்ல, 1000 வருஷங்கள் அல்ல, 1000 வருஷங்கள் அல்ல, 50 வருஷங்கள் அல்ல, 50,000 வருஷம் என்று சொன்னால், மேலானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால இப்பதான் 1400 வருஷத்துக்குள்ள இருக்கிறோம். மேலானவர்களே, கிறிஸ்துக்கு பின்னால இப்பதான் 2024 5ல இருக்கிறோம் என்று சொன்னால், இன்னும் சகோதரர்களே 2050 வருஷங்களை நாங்க இன்னமும் கிறிஸ்துக்கு பின்னால் நாங்க வர இல்லை. ஆனால் கியாமத்துடைய நாள் இருக்கிறது. 2000 என்ன, 3000 என்ன, 10,000 என்ன, 20,000 என்ன, 50,000 வருஷங்கள் உலகத்தில் நாட்கள் கடந்தா எவ்வளோ பெரிய விசாலமான காலம் வருமோ அவ்வளோ பெரிய ஒரு காலம் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளோ பெரிய விசாலமான நாளையில அல்லாஹ் பல கட்டங்களை வச்சிருக்கிறான். முதலாவது கட்டம் மஹ்ஷருடைய மைதானத்தில் யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமஹ், கியாமத்துடைய நாளையில மக்கள் எழும்பி எழும்பி வருவார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுஃபாதன், கால்ல செருப்பு இருக்காது, உராதன், உடம்புல ஆடை இருக்காது, உர்லா, ஹத்னா செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள். மேலானவர்களே, ஒரு சூரியன் ஒரு சான் அல்லது ஒரு முலம் நெருக்கமாக கொண்டு வந்து வைக்கப்பட்டுவிடும். பூமி செம்பு தரையாக மாற்றப்பட்டுவிடும். பூமி செம்பு தரையாக இருக்கும். சூரியன் தலைக்கு மேலால கொண்டு வந்து வைக்கப்படும். சூரியனுடைய வெளிச்சம், வெப்பம் இருக்கும். சூரியனுடைய அந்த வெளிச்சம் கலட்டப்பட்டுவிடும். வெப்பமுள்ள சூரியனால கயாமத்துடைய நாள் வெளிச்சமான நாளாக இருக்க மாட்டாது, இருட்டான நாளாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கள் அப்படியே உற்றுவான். மக்கள் அழுவார்கள், கதறுவார்கள், கெஞ்சுவார்கள், நபிமார்களுக்கிட்ட போவார்கள். அல்லாஹ் இடத்துல போய்த்து சொல்லுங்க, கேள்வி கணக்க ஆரம்பிக்க சொல்லி. ஏன் சகோதரர்களே, மக்களுடைய அழுகையின் காரணமாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கும். வெள்ளம் பெறக்கூடிய அளவுக்கு மக்கள் அழுவார்கள் என்று சொன்னால், உலகத்தில் அழுகைகளை நாங்க பிரச்சனைகளை கண்டிருக்கிறோம். ஆனா சகோதரர்களே, அழுக வருமா? பிரச்சனை வந்த அழுக வருமா? அழுக வந்தாலும் எவ்வளவு அழுக வரும்? ஒரு டிஷ்யூவால தொடச்சி போடணும் கண்ணீரை. உலகத்துடைய பிரச்சனையுடைய கண்ணீரை ஒரு டிஷ்யூவால தொடச்சி போடணும். ஒரு கிளாஸ் கண்ணீர் சேர்க்கணுமா? யாரு சரிக்கு அழுது அழுது? மேலானவர்களே, பெரும் பிரச்சனைகள், ஒரு கிளாஸ் கண்ணீர் சேர்க்கணுமா? கயாமத்துடைய நாளுடைய அழுகை இருக்கிறதே, மக்கள் அழுது அழுது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி சிலருடைய கரண்டை கால் வரைக்கும் வெள்ளத்துல மூழ்கி இருப்பாங்க. சிலருடைய முழங்கால் வரைக்கும், சிலருடைய இடுப்பு வரைக்கும், சிலருடைய நெஞ்சு குழி வரைக்கும், சிலருடைய கழுத்து வரைக்கும், சிலருடைய சிலரை அவர்களுக்கு மேலால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும். மக்கள் தத்தளிச்சு கொண்டிருப்பாங்க. மக்கள் எல்லாரும் ஓடுவாங்க. பேய்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லுவாங்க, ஆதமே, அபுல் பஷரே, அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க, எங்களுக்கு கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லி. கேள்வி கணக்கு ஆரம்பிச்சு
எங்களை நரகத்துல போட்டாலும் பிரச்சனை இல்ல. ஏனென்றா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியாகணும். முதலாவது பிரச்சனை மக்கள் முகம் கொடுத்திருக்கிறாங்க, மஹ்ஷருடைய மைதானத்துல தத்தளிச்சு கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எனக்கு அந்த கேள்வி அல்லாஹ் கிட்ட கேட்கலா, எனக்கு பிறகு அந்த நூஹ் இடத்துல கேளுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வருவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நஃப்ஸி நஃப்ஸி, எனக்கு அல்லாஹ் கிட்ட கேள்வி கணக்க ஆரம்பிக்க சொல்லி கேட்கலா, எனக்கு பிறகு வார ஹஜ்ரத் இப்ராஹிம் கிட்ட கேளுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட மக்கள் வருவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எனக்கும் அல்லாஹ் கிட்ட கேட்கலா, மூசா கிட்ட கேளுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட மக்கள் வருவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எனக்கும் அல்லாஹ் கிட்ட கேள்வி கணக்க ஆரம்பிக்க சொல்லி கேட்கலா, ஈசா கிட்ட கேளுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட மக்கள் வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் பேசலா, எனக்கு பிறகு வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேளுங்க. மக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஓடி வருவாங்க. சகோதரர்களே, ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேசலா, ஏன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேசலா, ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேசலா, ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேசலா? மேலானவர்களே, நானும் நீங்களும் மஹ்ஷர் மைதானத்தை பத்தி விளங்கி வச்சிருக்கிறது சின்னதா. எவ்வளவு பெரிய பிரச்சனையான நாள் என்று சொன்னா, பெரும் பெரும் நபிமார்கள் வாய் துறக்க பயப்படக்கூடிய நாள், திடுக்கூற செய்யக்கூடிய நாள். அல்லாஹ் சொல்றான், அதனால தான் இன்ன ஸல்ஸலத ஸாஅ, கியாமத்துடைய நாளுடைய திடுக்கம் நடுக்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மேலானவர்களே, மக்கள் கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் தொடர்பு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அப்படியே சுஜூதுல விழுந்துடுவேன், அல்லாஹ் கிட்ட புகழுவேன் புகழுவேன். அல்லாஹ் எவ்வளவு புகழுவேன் தெரியுமா? அந்த புகழக்கூடிய புகழ் வார்த்தைகள் எனக்கு இப்ப என்னாண்டு சொல்லிக் கொள்ளலாம் இருக்குது. அவ்வளவு வித்தியாசமான சில வார்த்தைகள் அல்லாஹ் எனக்கு ஞாபகப்படுத்துவான். அந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை புகழுவேன். அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் சல் துஅதா ஃபஷ்ஃபா துஷஃபா. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூக்குங்கள் தலைய சுஜூதுல இருந்து, நீங்க கேளுங்க நாங்க தாரோம், நீங்க பரிந்து பேசுங்க நாங்க ஏற்றுக்கொள்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைய தூக்குவாங்க, அழுது கொண்டே தலைய தூக்குவாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னால் தலைய தூக்கி கொள்ள முடியாமல் இருக்கும், நான் திருப்பி சுஜூதுல விழுவேன். அல்லாஹ் திருப்பியும் தலைய தூக்க சொல்லுவான், கேளுங்க முஹம்மதே என்று சொல்லுவான். திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைய தூக்குவாங்க. அதுக்கு பின்னால சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூணாவது தடவை நான் அழுது சுஜூதுல விழுந்துடுவேன். மேலான சகோதரர்களே, ஏன் இதெல்லாம் ஞாபகப்படுத்துறோம் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை அழுது கொண்டு சுஜூதுல விழக்கூடிய அளவுக்கு பெரும் பிரச்சனைகள் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. அதுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய கட்டளைப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்குவாங்க. சொல்லுவாங்க, யா அல்லாஹ், மக்களுக்கு கேள்வி கணக்க ஆரம்பிச்சிடு ரப்பே என்று சொல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். கேள்வி கணக்க அல்லாஹ் ஆரம்பிப்பான். கேள்வி கணக்குண்டா என்ன தெரியுமா? மேலான சகோதரர்களே, கேள்வி கணக்கு என்று சொல்றது இன்றைக்கு சாதாரணமாக ஒரு கோர்ட்ஸ்ல, ஒரு சுப்ரீம் கோர்ட்ல, ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி உள்ள ஒன்று அல்ல. ஒரு வித்தியாசமான நிகழ்வு. 50,000 வருஷம் மக்கள் இருப்பாங்களே, அவர்களுக்கு தூக்கம் இல்ல, சாப்பாடு தேவையில்லை, டாய்லெட் பாத்ரூம் போறது இல்ல, மொபைல் போன் ஒன்றும் அங்க இல்ல, அங்க சோசியல் மீடியாஸ் பார்க்கிற தேவை இல்ல, அந்த உணர்வே இல்ல, எல்லாம் துனியாவோட முடிஞ்சு கயாமத்துடைய நாளையில மக்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் 2 கூட்டமாக பிரிப்பான் மக்களை. ஒரு கூட்டம் நல்லவர்கள், அடுத்த கூட்டம் தீயவர்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழால் ஒரு கூட்டம். அங்க போனோம்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்தார்கள்ல என்னைய உங்களை, எங்கட குடும்பத்தார்களை, எங்கட மனைவி மக்களை, எங்கட புள்ள குட்டிகளை, எங்கட கண்ணியமான பெற்றோர்களை, முழு உம்மத்தே முஸ்லிமாவையும் அல்லாஹ் அந்த கூட்டத்தார்கள் ஆக்கி வைப்பானாக. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நல்லடியார்களே, அந்த நல்ல கூட்டத்தார்கள் போய் பார்த்தா அங்க மேலான பெரியார்கள், இமாம்கள், நபிமார்கள், சித்திகீன்கள். அங்க போய் பார்த்தா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கணுமா, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கணுமா, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கணுமா, ஹஜ்ரத் ஹாஜர பார்க்கணுமா, ஹஜ்ரத் அபூபக்கர பார்க்கணுமா, உமர பார்க்கணுமா, உஸ்மான பார்க்கணுமா, அலிய பார்க்கணுமா, ஹதீஜாவை பார்க்கணுமா, ஆயிஷாவை பார்க்கணுமா, ஹப்சாவை பார்க்கணுமா, ஃபாத்திமாவை பார்க்கணுமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன். பெரும் பெரும் இமாம்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல மேல் என்ன வைப்போம். இமாமுனா ஷாஃபிஈ, இமாமுனா புகாரி போன்ற இமாமுனா நவவி, பெரும் பெரும் நல்லடியார்கள் ஒரு பக்கம். அடுத்த பக்கம் போடப்பட்டு விட்டால் அங்கத்தான் உலகத்தில் வாழ்ந்த ஆக கொடியவர்கள் உத்பாவா, ஷைபாவா, மேலானவர்களே அபூ ஜஹலா, மேலானவர்களே ஃபிரௌனா, ஹாமானா, காரூனா போன்ற உலகத்திலே வாழ்ந்த ஆக கெட்டவர்கள் எல்லாம் மறுபக்கம். அல்லாஹ் ரெண்டு பேரையும் வச்சிட்டு அதுக்கு பின்னால மக்கள் எல்லாரையும் வச்சு கொண்டு அல்லாஹ் மலக்குகளை கூப்பிடுவான். வஜா ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா. மலக்குமார்களை அல்லாஹ் வர சொல்லுவான். மலக்குகள் எல்லாம் சஃப்பு சஃபாக வந்து நின்று விடுவார்கள். முழு மலக்குகளும் வருவாங்க. எல்லாரும் அல்லாஹ்வுடைய கட்டளை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுவான், இப்ப நரகத்தை எடுத்து கொண்டு வாங்க. கேள்வி கணக்கு கேட்க முன்னால நரகத்தை எடுத்து கொண்டு வாங்க. வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம். நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். யுத்தா பிஜஹன்னம யௌமஇதின் லஹா 70000 ஜிமாம். அந்த நரகத்துக்கு 70000 கடிவாளங்கள் இருக்கும். மேலானவர்களே, கற்பனையாக இந்த விஷயங்களை கேட்காமல் ஒரு யதார்த்தமாக கேட்போம், உள்ளத்தால் கேட்போம். நரகத்துக்கு 70000 கடிவாளங்கள் இருக்கும். வமா குல்லி ஜிமாமின் 70000 மலக்கின் யஜுர்ரூனஹா. ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70000 மலக்குகள் பிடிச்சு இழுத்தெடுத்து கொண்டு வருவாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் ஒவ்வொருத்தராக பேர் சொல்லி சொல்லி கூப்பிடுவான். இன்னக்கும் துதுஊன யௌமல் கியாமஹ் பிஅஸ்மாஇக்கும் வஅஸ்மாஇ ஆபாஇக்கும். உங்களோட பேரையும் உங்களோட வாப்பட பேரையும் அல்லாஹ் சொல்லி என்னைய கூப்பிட போக்கலே என்ற பேரோட என்ற வாப்பட பேரையும் சொல்லி என்ற மகனை கூப்பிட போக்கலே என்ற மகண்ட பேரையும் என்ற பேரையும் சொல்லி அல்லாஹ் ஒவ்வொருத்தராக கூப்பிடுவான். புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்பு. உங்கள ஒவ்வொருத்தரும் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனோட பேசித்தான் ஆகணும், அவனை சந்திச்சுத்தான் ஆகணும். வலைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். அல்லாஹ்க்கும் அடியார்களுக்கு மத்தியில எந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நேரடியாக கூப்பிடுவான். கூப்பிட்டு அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். இந்த நாளையில எந்த நேரத்துல வாழ்க்கையில பருவ வயதை எத்தினோமோ அண்டை நேரத்தில் இருந்து கேள்வி கணக்கு ஆரம்பம். பிறந்த நாள் உள்ளத்தை கேட்கிறல்ல அல்லாஹ், பருவ வயதை எத்தின அந்த நேரம் எங்களுக்கே மறந்து போய்த்திருக்கும். அல்லாஹ் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவான். ஒவ்வொன்றாக கேட்பான். ஒரு மூச்சுக்கு 2 கேள்வி. இந்த மூச்சை உட போக்கல என்ன செஞ்சாய், இந்த மூச்சை எடுக்க போக்கல என்ன செஞ்சாய். மேலானவர்களே, மன்னுகிஷல் ஹிசாப உஸிப. யாரு கேள்வி கணக்குக்கு மாட்டிக்கொண்டாங்களோ அவர்கள் நாசம் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேள்வி கணக்கு கேட்டு 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 நேரம் சொல்லி அல்லாஹ் கேட்பான். இந்த நாள், இந்த நேரம், இந்த டைம், இந்த செகண்ட் சிசிடிவி கேமராவை எடுத்து டைமோட டேட்டோட செகண்டோட காட்ட ஏலும்டா படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு. இந்த நடு நிசியில ஏ வாலிபனே, வாலிபனே, ஏ வயோதிபரே, இந்த நடு நிசியில இந்த ரோட்ல நீ போனாயா இல்லையா? உன்ட இத்தனாவது வயதுல இந்த இடத்துக்கு நீ போனாயா இல்லையா? மேலானவர்களே, அடியார்களிடத்துல கேள்வி கணக்கு துல்லியமாக கேட்கப்படும். அதுக்கு பின்னால சில அமல்களை மலக்குகள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. யா அல்லாஹ், இந்த அமல்கள் எல்லாம் பரிசுத்தமான அமல்கள். மஸ்ஜித் ஒன்றை கட்ட
கொடுத்தார், மதரசா உண்டுக்கு சதக்கா கொடுத்தார், ஏழைகளுக்கு கையுதவி செஞ்சார். இவர் யாரு தெரியுமா? இரவெல்லாம் நின்று தொழுதார், பகலெல்லாம் நோம்பு பிடிச்சார். மக்கள் கொண்டு வந்து, மலக்குகள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இது எதுவுமே எனக்கு வானம், இதுல இஹ்லாஸ் இல்ல. இஹ்லாஸ் இல்லாத எல்லாத்தையும் அல்லாஹ் தட்டி விடுவான். அதுக்கு பின்னால ஒவ்வொருத்தராக எடுத்து கேள்வி கணக்கு கேட்டு அல்லாஹ் உலக மக்கள்கிட்ட கேட்டு முடிச்ச பிறகு அல்லாஹ் எல்லாரையும் எடுத்து மீசான் என்ற ஒரு தராசி கொண்டு வரப்படும். லஹு கிஃபதான், அதுக்கு 2 தட்டு இருக்கும். அந்த தராசிக்கு அல்லாஹ் அப்படியே கொண்டு வந்து நிறுத்தாட்டுவான். அதுக்கு பின்னால வனதஉல் மவாசீனல் கிஸ்தா, நீதமாக நாங்க அமல்களை போட்டு நிறுப்போம். ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க, அவங்களோட மீசான் தராசில் இருக்கப்படும். மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தராக வருவாங்க. போலின்ல டர்ன்ல ஏண்ட டேட்டும் டைமும் வரும், நானும் போகணும். அல்லாஹ் கூப்பிடுவான், முன்னால நிப்பாட்டுவான். மேலானவர்களே, மீசான் தராசி ஏண்ட மனைவி பார்த்து கொண்டிருப்பா. அன்றைக்கு நாளையில தான் எத்தனையோ பெண்கள் தலையில கைய வைப்பாங்களாம். இவனா என்ற கணவன், நம்பிக்கொண்டிருந்ததா இருந்தேன், இவனை நல்லவன் நான் நினைச்சேன், இவனை பார்த்து. மேலானவர்களே, அந்த கியாமத்துடைய நாள் மீசான் தராசில நிறுத்து அமல்கள் அல்லாஹ் காட்டுவான். மக்கள் மனிதன் நினைப்பான், இந்த மீசான் தராசில நிறுக்கப்பட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ஏதோ இவ்வளவு நன்மை கிடைக்குது என்று நன்மையை சுமந்து கொண்டு வரப்போக்குள்ளே பின்னுக்கு ஒரு கூட்டம் வந்து நிற்பாங்க. யா அல்லாஹ், யா ரப், கத் ஷதம ஹாதா வ தரப ஹாதா வ அகல மாலி ஹாதா. யா அல்லாஹ், இவன் எனக்கு அடிச்சான், இவன் எனக்கு ஏசினான், இவன் கீபத் பேசினான், புறம் சொன்னான், குறை சொன்னான், என்னைய தாழ்த்தினான், என்னைய மட்டம் தட்டினான். அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா? எடுங்க மலக்குகளே, சேலையில் எடுத்து பாருங்க. ஓ இருக்குது யா அல்லாஹ், இந்த நாளையில இந்த டேட்ல இன்னாருடைய பணத்தை கடன் எடுத்து கொடுக்காதவன், இன்னாருடைய சொத்தை சூறையாடினவன், இன்னாருடைய மானத்துல கை வச்சவன். அல்லாஹ் சொல்லுவான், இவன் நன்மையால தூக்கி அவனுக்கு கொடுங்க. நன்மைகள் கொடுக்கப்பட்டு மீசான் தராசில நிறுத்தப்பட்ட பரிசுத்தமான நன்மைகளை மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். கடைசியாக எவ்வளவு கைமிச்சம் இருக்குது, இதை வச்சு கொண்டு தான் அல்லாஹ் சேலேட்ட கையில கொடுப்பான். இக்ரா கிதாபக், உங்களோட சேலேட்ட வாசிச்சு பாருங்க, உங்களோட முடிவை நீங்க எடுத்துக்கோங்க. மேலானவர்களே, அதை வாசிச்சு பார்த்தா நல்ல சேலேடாக இருந்தா ஹா உம்கரஉ கிதாபியா, மக்கள்கிட்ட குதூகலமா பேத்து காட்டுவார். என்ற சேலேட்ட பாருங்க, பெரிய சந்தோஷம். நஷ்டவாளியாக இருந்தா கையை கட்டிச்சு கொள்வார், சப்பி துப்புவார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு அங்கால கடந்து போனா சிராத்துடைய பாலம் இருக்குது, அதுக்கு அங்கால போனா சுருக்கம் இருக்குது. மேலானவர்களே, சிராத்துடைய நான் நீண்ட விஷயங்கள் நான் ஞாபகப்படுத்தாம அப்படியே எல்லாம் விட்டு கொண்டு வந்தேன். சிராத்துடைய பாலத்தை கடந்த பிறகுதான் எல்லாரும் பார்த்து கொள்வாங்க யார் யாரு வந்திருக்கிறாங்க. சிலருடைய குடும்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் கணவனும் வந்திருக்கிறார், மனைவி உம்மா எங்க உம்மா வந்திருக்கிறாங்க, என் மூத்த மகள் என் இளைய மகன் எல்லாரும் சேர்ந்து வந்திருப்பாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்தில் எங்கள் எல்லா குடும்பங்களையும் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் சொல்லுவானாம் அவங்களை பார்த்து, உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுகும் துஹ்பரூன், நீங்களும் உங்களோட மனைவி மக்களும் குடும்பமும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போங்க. குடும்பமாக அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள கொண்டு செட்டில்ட் ஆக்குவான். இல்ல சிலருடைய குடும்பத்தை பார்த்தா மகன் உம்மா எங்க உம்மா முன்னுக்கு எங்க மாட்டி கொண்டுட்டாங்க, தப்பேலாம பேத்திருச்சு, மனைவி நரகத்துக்கு, புள்ளை நரகத்துல. மேலானவர்களே, யாருடைய அமலை கொண்டு சொர்க்கம் போகலையோ மற்றவங்களோட குடும்பத்தை வச்சு சொர்க்கத்துக்கு போகலாம். மிக பெரும் பிரச்சனைக்குரிய நாள் முன்னால காத்து கொண்டிருக்கிறது. அந்த நாளைக்காக நாம் எங்களை தயாரிக்க வேண்டும். எனது மனைவிக்கும் போய்த்து சொல்லுவோம், மனைவியே யா ஃபாத்திமா அன்கிதி நஃப்ஸகி மினன் நார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமாவே ஓண்ட நரகத்திலிருந்து நீ தாம்மா நரகத்திலிருந்து பாதுகாப்பு அடைச்சு கொள்ளணும். நபியாகிற நான் கூட ஓண்ட சொர்க்கத்துக்கு வந்து பாடுபடலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில கொண்டாடக்கூடிய நல்ல தௌஃபீக எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. எங்கள் அனைவர்களையும் கியாமத்துடைய நாளையில வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக.
தந்தருள்வானாக. மேலான சொர்க்கத்துக்கு குடும்பம் குடும்பமாக நுழைவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. எங்களோட மனைவி, எங்களோட மக்கள், எங்களோட சகோதர சகோதரிகள், கண்ணியமான எங்களோட பெற்றோர்கள் யாரும் வழி தவறி நரக பாதையில பேய்த்திடாமல் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. கபருள் உள்ளவர்களோட பாவங்களை கூட அல்லாஹ் மன்னிச்சு அவர்களுக்கு மேலான சொர்க்கத்தை வழங்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا أيها الناس اتقوا الله حق التقوى فإن الله تبارك وتعالى أمرنا بأن نتقي ونخشى كما قال الله تبارك وتعالى يا أيها الناس اتقوا ربكم واخشوا يوما لا يجزي والد عن ولده ولا مولود هو جاز عن والده شيئا إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا أيها الناس اتقوا الله حق التقوى وإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدق حياء عثمان وأقضاهم علي كرم الله وجهه وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس ولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم من بعدي غرضا فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات ويا رافع الدرجات ويا غفار يا ستار يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام وأنصاره اللهم أعز الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى يا رب العالمين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.